Hi guys, welcome back to virtual classroom lectures. நம்ம இன்னைக்கு artificial intelligenceல toy problem examples பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல vacuum world problem பார்த்தோம். இன்னைக்கு 8 pin problem learn பண்ணலாம். 8 pin problem. இப்போ ஒரு chess board எடுத்துக்கோங்க. அதுல வந்து 8 rows இருக்கு, 8 column இருக்கு. அதுல வந்து நம்ம அந்த 8 queen வந்து place பண்ண போறோம். ஒரு குவீன் இன்னொரு குவீனை அட்டாக் பண்ணிக்காத மாதிரி நம்ம வந்து ரோலையும் சேம் ரோலையும் 2 குவீன் இருக்கக்கூடாது. அதே மாதிரி காலம்லயும் வேற குவீன் எதுவும் இருக்கக்கூடாது. டயக்னலாவும் எந்த குவீனும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நம்ம வந்து குவீனை வந்து பிளேஸ் பண்ணணும். இப்போ ஸ்டேட் பார்த்துக்கோங்க. 0 to 8 குவீன் நம்ம வந்து மொத்தமா வந்து 8 குவீனை வந்து போர்டில் பிளேஸ் பண்ணணும். அதான் நம்மளுடைய கோல். இனிஷியல் ஸ்டேட் எந்த குவீனை வேணாலும் போர்டில் எந்த இடத்துல வேணாலும் பிளேஸ் பண்ணலாம். ஏன்னா போர்டு வந்து இனிஷியலா எம்டியா இருக்கும். ஆக்ஷன் குயினை வந்து ஒவ்வொரு எம்டி ஸ்கொயர்லயும் நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். ஒன்னோட ஒன்று அட்டாக் ஆயிக்காத மாதிரி நம்ம ஆட் பண்ணுவோம். டிரான்சிஷன் மாடல் எல்லா குயினையுமே ஃபைனலா வந்துட்டு அந்த போர்டில் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி நம்ம வந்து ஒரு மாடல் கிரியேட் பண்ணணும். கோல் டெஸ்ட் ஏதாவது குயின் வந்து இன்னொரு குயின் அட்டாக் பண்ற மாதிரியான பொசிஷன்ல இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்றதுதான் கோல் டெஸ்ட். பாத் காஸ்ட்னா எஃபெக்டிவா வந்துட்டு மினிமம் காஸ்ட்ல நம்ம இந்த ப்ராப்ளமை கம்ப்ளீட் பண்ணணும். அதுதான் வந்து பாத் காஸ்ட். அப்போ 8 பாத் காஸ்ட் தான் வந்து எஃபெக்டிவான காஸ்ட். ஒரு குயின் பிளேஸ் பண்றது ஒரு காஸ்ட்னு எடுத்துட்டோம்னா 8 குயினையும் வந்துட்டு 8 லொகேஷன்ல பிளேஸ் பண்ணிட்டோம் எஃபெக்டிவா ஃபர்ஸ்ட் டைம்லேயே அப்படின்னா அப்போ நம்மளுடைய பாத் காஸ்ட் வந்து 8 வரும். 8 குயின் ப்ராப்ளம் எப்படி வந்து ஒரு செஸ் போர்ட்ல சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம 8 குயினை வந்து பிளேஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் குயின் 1 எடுத்துக்கிறோம். இப்போ இனிஷியலா வந்து போர்டு எம்டியா இருக்கிறதுனால நம்ம குயின் 1 வந்து எந்த இடத்துல வேணாலும் பிளேஸ் பண்ணலாம். இந்த குயின் 1க்கு வந்துட்டு ரோலையும் வந்து அட்டாக் இல்லை, காலம்லையும் அட்டாக் இல்லை, டயக்னலாவும் அட்டாக் இல்லை. அட்டாக்னா அதே சேம் ரோ காலம் டயக்னல்ல வேற ஒரு குயின் வந்து ஓவர்லேப் ஆகி இருக்கிறது. அந்த மாதிரி இல்லாம நம்ம ஒரு குயினையும் வந்துட்டு செப்பரேட் பிளேஸ்ல வந்து நம்ம வந்து பிளேஸ் பண்ணணும். இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னு சொல்லி நான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி காட்டுறேன். நீங்க ஸ்ட்ரைக் அவுட் பண்ண தேவையில்ல. இப்போ நெக்ஸ்ட் குயின் 2 பிளேஸ் பண்றோம். இதுக்கு வந்து ரோலையும் அட்டாக் இல்லை, சாரி காலம்லையும் அட்டாக் இல்லை, டயக்னலாவும் அட்டாக் இல்லை. நெக்ஸ்ட் வந்து குயின் 3 பிளேஸ் பண்ணலாம். குயின் 3க்கு ரோலையும் அட்டாக் இல்லை, காலம்லையும் அட்டாக் இல்லை, டயக்னலாவும் அட்டாக் இல்லை. நெக்ஸ்ட் குயின் 4 பிளேஸ் பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல பண்ணி பார்ப்போம். குயின் 4க்கு ரோலையும் அட்டாக் இல்லை, காலம்லையும் அட்டாக் இல்லை, டயக்னலாவும் அட்டாக் இல்லை. நெக்ஸ்ட் குயின் 5 இந்த இடத்துல பண்ணி பார்ப்போம். ரோலையும் அட்டாக் இல்லை, காலம்லையும் அட்டாக் இல்லை, அது மாதிரி டயக்னலாவும் குயின் 5க்கு அட்டாக் இல்லை. நெக்ஸ்ட் குயின் 6 இந்த இடத்துல பிளேஸ் பண்ணி பார்ப்போம். ரோலையும் அட்டாக் இல்லை, காலம்லையும் நோ அட்டாக்ஸ், டயக்னலாவும் அட்டாக் இல்லை. நெக்ஸ்ட் குயின் 7 இந்த இடத்துல பிளேஸ் பண்ணி பார்ப்போம். ரோலையும் குயின் 7க்கு அட்டாக் இல்லை, காலம்லையும் குயின் 7க்கு அட்டாக் இல்லை, டயக்னலாவும் குயின் 7க்கு அட்டாக் எதுவும் இல்லை. அடுத்து குயின் 8 இந்த இடத்துல பிளேஸ் பண்ணி பார்ப்போம். இதான் ஃபைனல் குயின். இதை நம்ம வந்து கரெக்டா பிளேஸ் பண்ணிட்டோம்னா நம்ம கரெக்டா எல்லா குயின்ஸையும்
பிளேஸ் பண்ணி சால்வ் பண்ணிட்டோம் இந்த ப்ராப்ளம். இப்போ இதுல காலமுக்கும் குயின் 8க்கு வந்து அட்டாக் இல்லை, ரோலையும் குயின் 8க்கு வந்து அட்டாக் இல்லை, மாதிரி டயக்னலாகவும் குயின் 8க்கு வந்து அட்டாக் இல்லை. இப்போ நம்ம எஃபெக்டிவா வந்து 8 குயின்ஸை வந்து நம்ம செஸ் போர்டில் வந்து பிளேஸ் பண்ணிட்டோம். 8 குயின் ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு இன்னும் நிறைய பாசிபிலிட்டி சொல்யூஷன்ஸ் இருக்கு. நம்ம அதுல ஒரு feasible சொல்யூஷன் ட்ரை பண்ணியிருக்கோம். நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம 8 பசில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். கீப் லேர்னிங்.